விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்ரமாதித்தன் பெரிய வாள் வச்சுருப்பான். நீங்கள் அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேதாளத்தை தூக்கி இப்படி தோளில் போட்டுட்டு நடந்து போவான். அவன் ஒரு மன்னன். காடு 6 மாதம், நாடு 6 மாதம். காட்டில் 6 மாதம் வாழ்கிறது, நாட்டில் 6 மாதம் வாழ்கிறதுனாங்க. நாட்டுக்குள்ளே அரசாட்சி செய்வது 6 மாதம், மீதி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறது 6 மாதம். எப்படின்னா நிறைய போர் புரிவான், நிறைய பணம் கொள்ளையடிப்பான், நிறைய நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளையும் சேர்த்துக்குவான். அதே நேரத்தில் நிறைய திருமணம் பண்ணிக்குவான், நிறைய பெண்களை திருமணம் பண்ணிக்குவான். ஒரு கட்டத்தில் விக்ரமாதித்தன் போயிட்டுருக்கான். ஒரு நாட்டினுடைய இளவரசியின் மீது காதல் கொண்டு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு போகிறான். அந்த இளவரசிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் ஒரு போட்டி நடக்குது. உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மகாகவி காளிதாஸ் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அம்மா நிறைய கேள்வி கேட்கணும், அவர் பதில் சொல்லணும். இதே மாதிரி கேள்வி பதில் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கேள்விக்கும் விக்ரமாதித்தன் சரியாக பதில் சொல்லிட்டான். கடைசியாக ஒரே ஒன்று மட்டும் இருக்குது. இளவரசி சொன்னான், எல்லாமே ரைட்டாக சொல்லிட்டேன், இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதில் நீ பாஸ் ஆகிட்டா உனக்கு நான் மனைவி, கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்லுங்கள்? நாங்கள் ஒரு 1000 பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன். ஒரு 1000 பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன். 1000 பேரும் என்னை மாதிரியே உடை அணிந்திருப்பார்கள், என்ன மாதிரியே ட்ரெஸ்ஸு, என்ன மாதிரியே கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. என்னை போலவே உடை அணிந்திருக்கிற 1000 பெண்களுக்கு மத்தியில் நான் நடந்து வருவேன். 1000 பேரும் கையிலே ஒரு அகல் விளக்கு வைத்திருப்போம். அப்படியே நடந்து வருவான். இந்த 1000 பேருக்கு நடுவில் நான் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன்னை இப்போதே திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொன்ன. விக்ரமாதித்தன் பக்கத்தில் இருக்க வேதாளத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான், என்ன செய்யலாம். வேதாளம் ஒரு ஐடியா சொன்னிச்சு. ஒன்றும் இல்லை, அவங்க நடந்து வருவாங்கல்ல, நான் இங்கேருந்து உப்புன்னு ஊதுறேன், வேகமாக காற்று ஊதுறேன், எல்லா விளக்கும் அணைஞ்சிரும். எல்லா விளக்கும் அணைஞ்சதுக்கப்புறமா புதுசாக விளக்கை பொருத்துவாங்கல்ல, அப்படி பொருத்தும் போது நீ ஒருத்தராக அவங்க முகம் நல்லா பிரகாசமாக எரியும் போது பார்த்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு வேதாளம் சொன்னிச்சு. இவனும் சரி நடக்கட்டும். 1000 பெண்களுக்கு மத்தியில் இளவரசி நடந்து வந்துட்டு இருந்தா. இங்கேருந்து வேதாளம் காற்றை ஊதிச்சு, விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சு. இப்போ விளக்கு பொருத்துறாங்க. இப்போ மாதிரி தீப்பெட்டி இல்லை, அப்போ சின்ன அகல் விளக்கு, அதை இது வச்சு ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து ஏற்றுறாங்க. ஒருத்தராக ஏற்றும் போது அந்த விளக்கினுடைய திரியில் இருக்குது பாருங்கள், அந்த திரியை அப்படி நசுக்கி விட்றாங்க. நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது நீங்கள் பெண்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி திரியை நசுக்கிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. அதனுடைய கண்டினியூவேஷன் அதுக்கு பின்னாடி என்னென்னா, எல்லா பெண்களும் அந்த திரியை நசுக்கணுன்னா ஒன்று பண்ணுவாங்க. என்னது? அம்மா சொல்கிற மாதிரி இப்படி தலையில் தடவுவாங்க. எல்லா பெண்களும் இப்படி விளக்கேற்றின உடனே அந்த திரியை நசுக்கி இப்படி தலையில் தடவுவாங்க. ஆனால் 999 பேரும் திரியை நசுக்கி தலையில் கொண்டு போய் கையை தடவுனாங்க. ஒருத்தி மட்டும் திரும்பி நின்று, இளவரசின்றனால பின்னாடி பணியாட்கள் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட துணி வாங்கி கையை துடைச்சான். இவ தான் இளவரசின்னு கண்டுபிடிச்சான். நேராக போய் அவளை கை பிடிச்சிட்டான். நேராக போய் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே எப்படி கண்டுபிடிச்சார்? இவர்கள் எல்லோரும் சாமானிய பெண்கள், சராசரி சாமானிய பெண்கள். நீ மட்டும்தான் இங்கே இருக்கிற இத்தனை பேரிலும் வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கடைபிடித்தாய். இந்த கடைபிடித்ததன் பின்னே இருக்கிற அந்த தத்துவம் இருக்குது பார்த்தியா, உன்னோட அந்த ராயல்ட்டி, இங்கிலீஷில் சொன்னால் ராயல்ட்டி, அது இருக்குல்ல, அது என்னைக்கு நீ தான் இளவரசின்னு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் விக்ரமாதித்தன். இங்கே விக்ரமாதித்தன் கணக்கிலே காற்றில் போகிற அந்த போக்கில், கடவுள் காட்டுகிற வழியில், வேதாளம் சொன்ன உபயத்தில், வேதாளம் கொடுத்துருக்கிற அசிஸ்டன்ஸில் ஏதா ஒன்று நமக்கு நடக்கும் என்பதிலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தானோ அதே அளவுக்கு அதற்கான முயற்சியை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தான். விதவிதமான ஆங்கிளில் யோசித்தான் பாருங்க. அந்த எத்தனை விதமான எண்ணங்களில், பிரதிபலிப்புகளில், எத்தனை விதமான முன்னெடுப்புகளில் அவனுடைய யோசனை இருந்ததோ அந்த யோசனை தான் அடுத்த இலக்கினை நோக்கி பாய்ந்து ஓடும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்.
இந்த உலகமே நாடக மேடைன்றதுல சம்பவங்களை கோர்த்து பார்க்கிற போது ரசிக்கத்தக்க விஷயங்களை எல்லாம் நம்ம விட்டுறோங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளும் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, சூழ்நிலை ரீதியாக நிறைய குழப்பங்களும் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க, ஆங்கிலத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய இருக்குது. அதனால் போகிற போக்கில் பார்த்து ரசிக்கிற நிறைய விஷயங்களை விட்டுறோம். இப்போ இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காற்று பார்த்துட்டு போகுதுங்க, அது பார்த்து அனுபவித்து சந்தோஷப்படுற அந்த மெய் ஞானம் சந்தோஷிக்கிற அந்த விஷயங்களில் ஒன்று ரெண்டு என்னன்னு பார்த்தோம்னா, தில்லானா மோகனாம்பல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் பார்த்த படம் தான், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படம் ஆனந்த விகடனில் நாவலாக வெளிவந்த படம். பொத்தமங்கலம் சுப்புன்றவர் எழுதின நாவல் அது. அந்த நாவல் தான் பிற்காலத்தில் திரைப்படமாக எடுத்தாங்க. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படம் எடுத்தார். அவர் ஒரு காட்சியில் எத்தனை விதமான நுணுக்கங்களை ஒரு இயக்குனரும் அந்த கதையாசிரியரும் எத்தனை விதமான அழகியலை அந்த நுணுக்கங்களை அதற்குள்ளே புகுத்தி வைக்கிறார் என்பதுக்கு ஒரே ஒரு காட்சிங்க. மதுரையில் ஆரம்பிக்குது அந்த காட்சி. சிக்கல் சண்முக சுந்தரன்றது சிவாஜி கணேசனுடைய பெயர். அவர் பெரிய நாதஸ்வர வித்வானாக இருப்பார். அவர் உட்காந்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு டும்முன்னு ஒரு வெடி போடுவாங்க. தன் கலைக்கு ஏதோ ஒன்று தொந்தரவாக இருக்கிறது, தன் கலையை முழுவதுமாக எல்லோருக்கும் பிரதிபலிக்க கொண்டு போய் கொடுக்க முடியாமல் இந்த கலையை மதிக்காமல் எவனோ வெடி போடுறான்றதுனால வாசிக்க மாட்டேன்னு எந்திரிச்சிருவாருங்க. சிவாஜி கணேசன் எந்திரிச்சிருவார். பத்மினி கூப்பிட்டு வருவாங்க. அவங்க ஒரு பெரிய ஆடல் அழகி. அவங்க வந்து நின்று பார்ப்பாங்க. ஏன் வாசிக்காமல் எந்திரிச்சு போகிறீங்கன்னு கேட்பாங்க. சிவாஜி கணேசன் சொல்லுவார், இந்த வேட்டு சத்தத்துக்கு நான் வாசிக்க முடியுமா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு கிளம்புவார். அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன் அருவியின் ஓசைக்கு ஆட முடியாதா, அலைகளின் இன்னிசைக்கு ஆட முடியாதா, என்னால் ஆட முடிகிற போது ஏன் உங்களால் வாசிக்க முடியாதுன்னு கேட்பாங்க. நீ ஆடு ஆடு அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் போயிடுவார். போன சிவாஜி கணேசன் கிளம்பி அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. இங்கே பத்மினியினுடைய ஆடல் நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பித்து நடக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. ஊரே வந்து உட்காந்து பார்க்கும். சிவாஜி கணேசன் கூட இருந்த பாலையா அவங்க எல்லாமும் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. அங்கே இருந்து நான் பார்த்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சு போனார் சிவாஜி கணேசன். அவரும் வந்து உட்காந்து பார்ப்பார். அவர் ஒரு திரைக்கு மறைவில் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று இந்த நாட்டியத்தை பார்க்கிறார். இதில் அழகு என்னன்னாங்க, தூணுக்கு பின்னால் நின்று சிவாஜி கணேசன் பார்க்கிறார் என்பது பத்மினிக்கு தெரியும். பத்மினி தூணுக்கு பின்னால் நாம் மறைந்திருக்கிறோம் என்பதை பார்த்து விட்டார் என்பது சிவாஜி கணேசனுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்கன்றது அந்த படத்தில் அந்த காட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அங்கே இந்த காட்சி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருப்பார், எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார், பாவை என் பதம் காண நானம்மா, எந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா, மாயவா வேளவா. கடைசி ஒரு வார்த்தை என்னன்னாங்க, கணவனுடைய பெயரை காதலனுடைய பெயரை பெண்கள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பத்மினியை வச்சு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அதில் சண்முக சுந்தரம் அவரோட பேர். மாயவா வேளவா எனையாலும் சண்முகான்னு அவர் பேரை சொல்ல வச்சிருப்பார். அந்த சண்முகான்னு அவங்க சொன்ன உடனே சிவாஜி கணேசனை ஒரு க்ளோஸ்அப் வைப்பாங்க. அவர் நாக்கை கடிச்சிக்கிட்டு கோவப்படுவார், என் பேர் சொல்கிறாளே அப்படின்னு. இங்கே இருந்து அங்கே பார்த்து இவங்க சண்முகான்னு சொல்கிறாங்க பாட்டில். அவங்களுக்கு கீழே பத்மினியுடைய அம்மா உட்காந்துருப்பாங்க, கீழே அந்த நட்டுவாங்க வாசிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா நினைப்பாங்க, முருகனைத்தான் நம்ம பிள்ளை கும்பிடுது போல இருக்குது, அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் முருகன் அங்கே தூணுக்கு பின்னாடி தான் நின்று டைட் அடிச்சிட்டு இருக்கிறார். இதுதாங்க இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகியல். இந்த அழகியலை நாம் எப்படி பார்க்கலாம்னா, இதே மாதிரி ஒரு நாடகம் நடக்குது. கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு நாடகம் நடத்தினார், ராமாயண நாடகம். அவர் திரைப்படம்லாம் வந்ததுக்கு பிறகு ராமாயண நாடகம் நடத்தினார், சொந்தமாக நடத்தினார். அந்த ராமாயண நாடகத்தில் நடக்கிற காட்சி சுயம்வர காட்சி. சுயம்வரம்னா உங்களுக்கு தெரியும்,
வில்லை எடுத்து யார் உடைக்கிறார்களோ அவர்கள் சீதையை திருமணம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காட்சி நடக்குது. வரிசையாக எல்லாரும் நிற்கிறாங்க. யார் நிற்கிறா? மலையாள தேசத்து மன்னன் நிற்கிறான், தெலுங்கு தேசத்து மன்னன் நிற்கிறான், சபயோஜிதி மன்னன் நிற்கிறான், மராத்தி மன்னன் நிற்கிறான், நம்ம அயோத்தி மன்னர் ராமர் நிற்கிறாரு. ஒரு 10, 12, 13 மன்னர் நின்றுருக்காங்க. எல்லாரும் வில்லை எடுத்து உடைக்கிற முயற்சி பண்ணணும். யார் உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் நடக்கிற காட்சி. இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக எடுத்து உடைக்க போகிறாங்க. பெரிய தவறு ஒன்று நடந்துருச்சுங்க. என்னன்னா, வில்லை எடுத்து உடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணணும், ஆனால் உடைச்சிடக்கூடாது. வில்லை எடுத்து உடைக்கிற மாதிரி நடிக்கணும், யாரும் உடைச்சிடக்கூடாது. இந்த மலையாள தேசத்து மண்ணை இழுத்தாம் பாருங்க, வில்லு பட்டுன்னு உடஞ்சி போச்சு. ஊர்காரெலாம் என்ன சொல்கிறான்னா, கதைப்படி யார் வில்லை உடைத்தாரோ அவருக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஊர்காரெலாம் கதைப்படி யார் வில்லை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றான். உடைச்சவன் யார்? இப்போ மலையாள தேசத்து மன்னன். இந்த ஒட்டுமொத்த நாடக கம்பெனியை ஊர்க்காரங்க காலில் விழுந்து தெரியாமல் நடந்து போச்சு. அவன் ஏதோ உடைச்சிட்டான், மன்னிச்சுக்குங்க. இவனை இப்போ திரும்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னு கேளுங்க, அடுத்த சீனில் இவன் சிப்பாயாக நடிக்க போகிறான். அதுவும் இல்லாமல் இந்த கதை முழுக்க அடுத்து என்ன வரணுமோ அந்த வசனம்லாம் அவனுக்கு தெரியாது. அவனை திடீர்னு வந்து ராமனாக்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த நாடக கம்பெனியே எல்லாம் ஊருக்காரங்க காலில் விழுந்து திரை போட்டு எல்லாத்தையும் முடித்து அந்த மலையாள தேசத்தை மன்னனை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஓங்கி ஒரு அறை. இன்னைக்கு உனக்கு சோறு கிடையாது, அமைதியாக போய் நில்லு. இப்போ மற்றவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, போய் வெளியே நிற்கிறீங்க, வில்லை எடுக்கிறீங்க, உடைக்கிற மாதிரி நடிக்கிறீங்க, எவனாவது திரும்ப உடைச்சிவிட்டீங்க அவ்வளோதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வில்லு செய்கிறவர் அவசர அவசரமாக வந்து ஒரு நல்ல வில்லை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டார். எல்லாம் சுபம் போட்டு ஸ்க்ரீனை தூக்குறாங்க. ஸ்க்ரீன் தூக்கியாச்சு. வில்லு உடைக்கிற காட்சி சுயம்பரம் நடக்குது. மலையாள தேசத்து மன்னன் தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். தெலுங்கு மன்னன் வந்தான், தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். அடுத்த மன்னன் வந்தான், தூக்குனா உடைக்க முடியல, வச்சுட்டான். இப்போ ராம வந்தான், தூக்குனா உடைக்க முடியலைங்க, டைட்டாக கட்டி வச்சுட்டானுங்க. ராமனால் உடைக்க முடியல. இப்போ ராமன் உடைக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? உடைக்காத வில்லு உடையாமல் போச்சுன்னா சீதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது. என்எஸ் கிருஷ்ணன் வந்து முன்னாடி மைக்கில் நின்று சொன்னாராம், தற்காலிகமாக இந்த ஊரில் சீதைக்கு திருமணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாராம். இந்த ஊரில் மட்டும் சீதைக்கு கல்யாணம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த அழகியலை ரசனையை பெரும்பாலும் எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த நேரமும் ஒரு குழப்பமும் கன்ஃபியூஷனும் இருக்கிறதுனால இதெல்லாம் யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை.